வணக்கம், வெல்கம் டு ரெட் லைன் ஸ்டோரி டைம். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. போன வீடியோவில் நான் எதோட முடிச்சிருப்பேன் அப்படின்னா, என்னாச்சு அவன் பாட்டுக்கு போய் படுத்து தூங்கிட்டான், அவ்வளவுதானா, எதுவுமே சொல்லாமல் போய் படுத்துட்டான் அப்படின்னு ஆனந்தி தன்னோட மனசுக்குள்ளே புலம்பிட்டு இருக்கா. அவளால் இதை ஏற்றுக்கவே முடியல. இப்படி அவன் நினச்சிட்டு இருக்கும்போது ரவி சட்டுன்னு எந்திரிச்சு உட்காடுறான். அதான் நான் பார்த்தேன் அப்படின்னு மறுபடியும் ஆனந்தி தனக்கு மைண்ட் வாய்ஸ் கொடுக்குறா. நான் ஒரு விஷயத்த மறந்துட்டேன் அப்படின்னு ரவி ஆனந்தி பக்கத்தில் வர்றான். ஆனந்தி தன்னோட மனசுக்குள்ள ஒருவேளை குட் நைட் கிஸ் கொடுக்க மறந்துட்டேன்னு சொல்கிறானோ அப்படின்னு மைண்ட் வாய்ஸ் கொடுத்துட்ருக்கா. ஆனால் ரவி நேராக எந்திரிச்சு போய் வெளியே இருக்கிற அந்த பெண் கோயின் பொம்மையை எடுத்துகிட்டு வந்து ஆனந்தி கையில் கொடுக்குறான். இந்த பொம்மை என்ன நீ அங்கேயே வச்சுட்டு வந்துட்டேன், இந்த பக்கத்துலேயே வச்சுக்கோ, இதை கட்டி பிடிச்சிட்டு தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு ரவி அவன் படுத்து போய் படுத்து தூங்கிடுறான். பெண் கோயின் பொம்மையை கையில் வாங்கின ஆனந்திக்கு ஒன்றுமே புரியல. என்ன இவன் நிஜமாவே இவ்வளோதானா அப்படின்னு நினச்சிட்டு புலம்பிட்டே படுக்கிறா. மிட் நைட் ஒரு 2 மணி இருக்கும். ஆனந்திக்கு தூக்கம் கலையில எந்திரிச்சு உட்கார்றா. எந்திரிச்சதுமே ரவியை தான் பார்க்குறா. என்ன எப்படி இவன் இப்படி அமைதியாக தூங்குறான் அப்படின்னு தன்னோட மனசுக்குள்ளே நினச்சிட்டு அடுத்த செகண்ட்லேயே சே நம்ம ஏன் இப்படிலாம் யோசிக்கிறோம், அவன் சும்மா இருந்தாலும் நம்ம மைண்டை நம்மளை சும்மா இருக்க விட மாட்டேங்குதே, இப்படியே போனால் கண்டிப்பாக நம்ம அவனுக்கு விழுந்துருவோம் போலையே அப்படின்னு ஆனந்தி தன்னோட மனசுக்குள்ளே நினச்சிக்கிறா. ஒருவேளை அவன் ரொம்ப நர்வஸாக இருப்பானோ அப்படின்னு அவளுக்கு தோணுது. சரி என்னவாகவும் இருக்கட்டும் அப்படின்னு போய் படுத்து மறுபடியும் தூங்க ஆரம்பிச்சிடுறா. இதே நேரத்தில் ரவி தூங்கவே இல்லை. அவனுக்கு நிஜமாவே நர்வஸாக தான் இருக்குது. திரும்பி அமைதியாக படுத்திருக்கான். காலையில் விடிஞ்சிருது. ஆனந்தி எந்திரிச்சு பார்க்குறா. பக்கத்தில் ரவியை காணும். என்னடா ரவியை காணுமேன்னு எந்திரிச்சு வெளியே வந்தான். அவன் கிச்சனில் எல்லாம் சமைச்சு முடிச்சு எல்லாத்தையும் டேபிளில் எடுத்து வச்சுட்டு எங்கேயோ வெளியே கிளம்பிட்டு இருக்கான். ஆனந்தியை பார்த்ததும் நல்லா தூங்குனியா, உனக்கு எல்லாம் ஓகே தானே அப்படின்னு ரவி கேட்க, நான் நல்லா தூங்குனேன். சரி இவ்வளோ சீக்கிரமாக நீ எங்கே கிளம்பிட்டு இருக்க அப்படின்னு ஆனந்தி கேட்க, அதுக்கு ரவி அவகிட்ட ஒழுங்காக பதிலே சொல்லாமல் டைனிங் டேபிளில் சாப்பாடு இருக்குது, சாப்பிட்டு நீ காலேஜ் கிளம்பு, நான் போயிட்டு வரேன்னு ஆனந்தி மூஞ்சி பார்த்து கூட பேசாமல் கடைன்னு கிளம்பி வெளியே போயிடுறான். இதை பார்க்குற ஆனந்திக்கு ஒரு மாதிரி இருக்குது. என்னாச்சு இவன் நம்மளை அவாய்ட் பண்ணுற மாதிரி பேசிட்டு போகிறான், என்ன நடக்குது நமக்கு ஒன்றுமே புரியலையேன்னு புலம்பிட்டு காலேஜுக்கும் கிளம்பி வந்துடுறா. ஆனந்தியோட ஃப்ரெண்ட்ஸ் ஆனந்தியை பார்த்ததும் என்னடி ரவி ரூமில் தூங்குனியே, எப்படி இருந்துச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. இதை கேட்டு ஆனந்திக்கு அப்படியே பதறுது, வளர ஆரம்பிக்கிறா. இல்லையே எனக்கும் ரவிக்கும் இடையில எதுவுமே இல்லையே, நாங்கள் நல்லா தான் இருக்கோம் அப்படின்னு சொல்கிறா. என்னடி நாங்கள் சும்மா நார்மலாக தானே கேட்டோம், நீ ஏன் இவ்வளோ பதட்டமாகிற, அப்போ உண்மையிலேயே உங்கள் 2 பேருக்கும் நடுவில் வேறு ஏதாவது இருக்கா அப்படின்னு அவளோட ஃப்ரெண்ட்ஸ் கேட்க, சேச்சே எனக்கும் ரவிக்கும் எந்த சண்டை சச்சரவும் இல்லாமல் நல்லா தான் போச்சுன்னு நான் சொன்னேன், அவ்வளவுதான் அப்படின்னு ஆனந்தி சொல்கிறா. அன்னைக்கு அவளுக்கு கிளாஸில் ஒரு சைக்காலஜி கிளாஸ் போயிட்டுருக்கு. அவரோட அந்த டீச்சர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு பொருளை நம்ம திருப்பி அதை பற்றி நம்ம கேட்டுகிட்டே இருக்கும்போது நமக்கு அது பிடிக்கலன்னா கூட ஒரு கட்டத்தில் அது பிடிக்க ஆரம்பிச்சிடும். சொல்ல போனால் ஒரு பொருளை விளம்பரப்படுத்துகிறாங்க அப்படின்னா முதல் டைம் அந்த விளம்பரத்தை பார்க்கும்போது நமக்கு பிடிக்காது, ஆனால் மறுபடியும் அந்த விளம்பரத்தை கேட்க நமக்கு அது பிடிக்க ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சைக்காலஜியில் ஏதோ ஒரு டீச் பண்ணிட்டு இருக்காரு அவரோட டீச்சர். இதை கேட்டுட்டு ஆனந்தி நினைக்கிறா, ஒருவேளை நமக்கும் இப்படித்தான் ரவியை பிடிக்க ஆரம்பிச்சிருக்குமோ, சரி எல்லாம் இருந்தாலும் ரவி எதுக்காக இன்னைக்கு நம்மளை அவாய்ட் பண்ணுற மாதிரி பேசுகிறான் அப்படின்னு அதை பற்றியே யோசிச்சுட்டு இருக்கா. ஒரு வழியாக கிளாஸ் முடிஞ்சு கிளாஸை விட்டு வெளியே வந்து தனக்கு தானே ஏதோ பேசிகிட்டு இருக்கா. அப்போது ஆனந்தியோட ஃப்ரெண்டு ஒரு பையன் அவன் பக்கத்தில் வந்து என்னடி பண்ணிட்டு இருக்க, என்னத்தை பற்றி இவ்வளோ சின்சியராக யோசிச்சுட்டு இருக்க அப்படின்னு கேட்க, அது ஒன்றும் இல்லடா சும்மா தான் அப்படின்னு ஆனந்தி சொல்கிறா. சரி நம்ம கேன்டீன் போகலாமா, ஏதாவது வாங்கி சாப்பிடலாமா, நீ தான் இன்னைக்கு எனக்கு ட்ரீட் வைக்கணும் அப்படின்னு அந்த பையன் சொல்ல, சரி வைக்கிறேன் வா வந்து தொலை அப்படிங்கிற ஆனந்தி. இப்படி இவங்க 2 பேரும் ஜாலியாக தொட்டு பேசிட்டு போயிட்டு இருக்காங்க. இதை தூரமாக நின்று ரவி பார்க்குறான். அவனுக்கு ரொம்பவே கோபம் வருது. சொல்ல போனால் அவன் ரொம்ப பொசசிவ் ஆகிறான். ஒரு வழியாக காலேஜ் முடிஞ்சு ஆனந்தி அந்த ரவியோட வீட்டுக்கு வர்றா. கதவை திறந்ததும் ரவியை பார்த்தா அவன் அப்போ தான் குளிச்சுட்டு வந்து ஷர்ட் இல்லாமல் நின்றுட்டு இருக்கான். இதை பார்த்த ஆனந்திக்கு ஒரு மாதிரி விடன்னு ஆயிடுது. சொல்ல போனால் ரவியோட அந்த 6 பேக்கை பார்த்துட்டு ஆனந்தி மயங்கி போயிடுறா. உன்னோட 6 பேக் சூப்பராக இருக்குது அப்படின்னு ஆனந்தி சொல்ல, நான் டெய்லி ஜிம் போவேன், இன்னைக்கு காலையில் கூட சீக்கிரமாக கிளம்பி நான் ஜிம்முக்கு தான் போனேன் அப்படின்னு ரவி சொல்கிறான். அப்படியா, நீ உன்னோட பாடியை ரொம்ப சூப்பராக மெயின்டைன் பண்ணியிருக்க அப்படின்னு ஆனந்தி தன்னை அறியாமலே ரவி கிட்ட நடந்து வரா. ஆனால் ரவிக்கு ஒரு மாதிரி படப்படன்னு ஆகுது. ரவியோட பக்கத்தில் வந்து நின்றுட்டு ஆனந்தி கேட்குறா, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும் அப்படின்னு சொல்ல, ஆனால் ரவியால் அதை ஏற்றுக்கவே முடியல, ஏன்னா ரொம்ப படப்படன்னு இருக்கு. ஆனந்தி நீ என்ன பண்ணுற, நீ எனக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்க அப்படின்னு ரவி சொல்ல, அப்போ தான் ஆனந்திக்கு தான் எங்கே நிற்கிறோன்னு புரியுது. சட்டுன்னு தள்ளி போய் நிற்கிறா.
அவளுக்கே ஒரு நிமிஷம், ஐயோ நீ என்னடி பண்ணி தொலைக்கிற, ஏன் இவ்வளோ பக்கத்தில் போகிற, முதல்ல உன் ஆர்வ கோளாறு அடக்கி தொலை அப்படின்னு தன்னைத்தானே திட்டிக்கிறா. அந்த டைமில் ரவி கேட்குறான், ஆமாம் நீ அப்போ பேசிகிட்டு இருந்தியே அவன் கூட என்ன பேசிகிட்டு இருந்த அப்படின்னு கேட்க, யாரு கூட அப்படின்னு ஆனந்தி கேட்குறா. இல்லை கேன்டீனில் வச்சு அந்த பையன் கூட சிரித்து சிரித்து பேசிகிட்டு இருந்தியே அப்படின்னு ரவி கேட்க, ஆனந்திக்கு நல்லாவே புரியுது இவனுக்கு ரொம்பவே பொசசிவ் ஆகுது, அதனால தான் இவன் அதை பற்றி கேட்குறான் அப்படின்னு. அது ஒன்றும் இல்லை, நாங்கள் ஜாலியாக சும்மா பேசிகிட்டு இருந்தோம் அப்படின்னு ஆனந்தி சொல்கிறா. சரி நீ ஏதோ என்கிட்ட கேட்கணும்னு சொன்ன, என்ன கேளு அப்படின்னு ரவி சொல்ல. ஒன்றும் இல்லை, ஏன் இன்னைக்கு காலையிலேருந்து என்ன அவாய்ட் பண்ணுற மாதிரி பேசிகிட்டு இருக்க, நீ என்னை மூஞ்ச பார்த்தே பேசலை, நான் பேச வந்தாலும் நீ அதை சரியாக ரெஸ்பான்ஸ் பண்ணல, என்னாச்சு உனக்கு என்ன பிடிக்கலையா அப்படின்னு ஆனந்தி மறுபடியும் கிட்ட நெருங்கி வரா. யார் சொன்னா எனக்கு உன்னை பிடிக்காதுன்னு, எனக்கு உன்னை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சொல்லப்போனால் என்னோட வீட்டில் நீ வந்ததுலேருந்து எனக்கு உண்மையுமே ரொம்ப ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. உன்கிட்ட நான் இருக்கும்போது என்னையே என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல, எனக்கு உன்னை தொட தோணுது, அதனால தான் உன் பக்கத்துலேருந்து விலகி நின்னேன். உன் கண்ணை பார்த்து நான் பேசினா உன்னை ஏதாவது பண்ணிடுவோன்னு நினச்சி தான் நான் உன்னை கண்ணை பார்த்து பேசாமல் போனேன், எனக்கு உன்னை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு ரவி சொல்ல. அந்த டைமில் ஆனந்தியும் ரவி பக்கத்தில் நிற்பா. ரவி ஆனந்தியை இடுப்போட சேர்த்து தான் பக்கத்தில் இழுக்க ஆனந்தி திரு திருன்னு முழிக்கிறா. ரவி கிஸ் பண்ணுற மாதிரி கிட்ட போக ஆனந்தி என்ன பண்ணுறானா, இல்லை நான் இதுக்கு ரெடியாகவே இல்லைன்னு ஓங்கி ஒரு குத்து குத்திடுறா ரவியை. ரவி பின்னாடி இருக்கிற ஒரு டேபிளில் இடித்து பொத்துன்னு கீழே விழுந்துடுறான், மயக்கம் ஆயிடுறான். இதை பார்த்து ஆனந்தி பதறி போயிடுறா. ஐயோ இப்போ எப்படிடா நம்ம இவனை ஹாஸ்பிட்டலில் கொண்டு சேர்க்கறது, இவன் வர சட்டை இல்லாமல் இருக்கானே, நம்மளால் இவனை தூக்க கூட முடியாது அப்படின்னு எழுப்பி பார்க்குறான் ஆனந்தி. ஆனால் ரவி எழும்புற மாதிரி கூட தெரியல. உடனே ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணான்னு ஃபோன் எடுக்கிறா. அடுத்து என்ன நடக்கும் அப்படிங்கிறத அடுத்த பகுதியில் பார்க்கலாம். பாய்.